நவகிரகங்களின் நல்லாசியுடன் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆவணி மாதம் கடக ராசியினருக்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். ஆவணி மாதம் கிரக பெயர்ச்சிகள். சுக்கிரன் ஆவணி மாதம் 16ஆம் நாள் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் ஆவணி மாதம் 21ஆம் நாள் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராசியில் உச்சம் பெற்ற குருவுடன் புதன் இணைந்து ராசிக்கு 7ஆம் இடமான களத்திர சப்தமஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. தனஸ்தானாதிபதி சூரியன் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று கேதுவுடன் இணைந்து 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பது வெகு சிறப்பான யோகம். அது மட்டுமல்ல, முயற்சி கீர்த்தி ஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான். கிரகங்களின் பார்வை பலன் ராசிக்கு பக்கபலமாக இருக்கிறது. மற்றவர்களை வழி நடத்தும் வலிமையுள்ளவராகவும் வல்லவராகவும் திகழ்வீர்கள். நீங்கள் செய்யும் தொழில் வேலையில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சிக்கல்கள் தீரும், சிரமங்கள் குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். தொழில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம். உங்க பிள்ளைகளின் அதாவது வாரிசுகளின் முன்னேற்றம் ஆச்சரியப்படுவீர்கள். தொழில் வியாபாரம் வெகு சிறப்பாக அமையும். தொழில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் தலைக்கும். உங்க மகன் மகள் உத்தியோகத்திற்கு போகிறவராக இருந்தால் அவருக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு. ஒரு சிலருக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த இடமாற்றம் ஏற்படும். உங்கள் பிள்ளைகளுக்கு அவங்க எதிர்பார்த்தபடி திருமணம் நடத்தி வைப்பீங்க. குடும்பத்தில் பிள்ளைகளின் திருமண சுபகாரியம் நடக்கும். ஞானிகள், சித்தர்கள், மடாதிபதி, ஆதீன குருமார்கள், குல குருமார்கள் என்று அவர்களை எல்லாம் சந்தித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். குருமார்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் குல தெய்வம், இஷ்ட தெய்வம் வழிபாடு உங்கள் குடும்பத்தில் உள்ள குற்றம் குறைகளை நிவர்த்தி செய்யும். குலதெய்வ ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். திருமணமாகி நீண்ட நாள் குழந்தை புத்திர சந்தான பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம், புத்திர பேர் உண்டாகும். முத்துப்பிள்ளை இல்லாதவர்களுக்கு தத்து பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். இதுவரை கணவன் அல்லது மனைவி உடல்நிலையில் ஏதேனும் ஆரோக்கியம் குறைந்து நோய் தொந்தரவு பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும். உங்க ராசி லக்னத்திற்கு கோச்சாரம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கணிக்கப்பட்டிருக்கும் ஜனனகால சுய ஜாதகமும் அதற்கேற்ற விதத்தில் தசா புத்திகளை நடத்த வேண்டும். ஒருமித்த பலன் உங்களுக்கு நடைபெறும். கடல் தாண்டி செல்லும் வெளிநாட்டு பயணங்களின் மூலம் தொழில் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பயணங்களின் போது புதியவர்களிடம் அதிகம் நெருங்கி பழக வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்லக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சகோதர சகோதரிகளின் மூலம் உதவிகள் கிடைக்கும். மருத்துவர்கள் உங்கள் கனிவான பேச்சினால் நோயாளிகளிடம் அன்பாக பேசி, கனிவாக பேசி அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதால் அவர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த தீராத நோய் நொடிகள் எல்லாம் விலகி உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடகராசினர் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஆகஸ்ட் மாதம் 27 மதியம் முதல் 28, 29 இரவு வரை அவரவர்களின் ஜனனகால சுயஜாதகத்தில் நடைபெறும் தசா புத்திக்கு ஏற்றவாறு பலாபலன்கள் மாறுபடும். நான் சொன்ன பலன்கள், விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாயிலாக உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.